குடியாத்தம் அருகே போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் வேலூர் மாவட்டம் முழுவதும் தீவிர வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் குடியாத்தம் பகுதியில் போலீசார் பேரணாம்பட்டு சாலையில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறதா என தீவிர கண்காணிப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்த வழியாக வரும் வாகன ஓட்டிகளிடம் வாகன உரிமம், இன்சூரன்ஸ் உள்ளிட்டவை முறையாக வைத்துள்ளனரா என்று சோதனை செய்தனர். இதனையடுத்து முறையான ஆவணம் இல்லாத தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆசனூர் அருகே வாகன ஓட்டிகளை வழிமறித்த ஒற்றை காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகளில் யானைகளும் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் ஆசனூர் வனப்பகுதியில் இருந்து காட்டு யானைகள் அவ்வப்போது வெளியேறி திண்டுக்கல், மைசூரு தேசிய நெடுஞ்சாலையை அடிக்கடிக்கு கடந்து செல்கின்றன. இந்நிலையில் யானைகள் அந்த வழியாக வரும் வாகனங்களை வழிமறைத்து உலா வந்தபடி தெரிகிறது. இதனால் அந்த சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் சாலையில் உலா வருவதும் வாகனங்களை துரத்துவதும் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் பள்ளி ஆசிரியர் வீட்டின் கழிவறையில் பதுங்கியிருந்த 10 அடி நீளம் உள்ள சாரை பாம்பால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் திண்டல் சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் ஆசிரியர் ஸ்ரீனிவாசனின் மகள் பள்ளி முடிந்து மாலை வீட்டிற்கு வந்து கழிவறையில் முகம் கழுவ சென்ற பொழுது வித்தியாசமான சத்தத்துடன் 10 அடி நீளம் உள்ள சாரை பாம்பு கழிவறைக்குள் இருந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சிறுமி அலறி அடித்துக் கொண்டு கழிவறையில் பாம்பு இருப்பதாக தாயாரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பாம்பு பிடி வீரர் யுவராஜுக்கு தகவல் தெரிவிக்கவே அங்கு விரைந்து வந்த யுவராஜ் கழிவறைக்குள் சென்று பாம்பை மீட்டு வனத்துறை உதவியுடன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பத்திரமாக பாம்பை விட்டுவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஊத்துக்கோட்டை அருகே மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட 47 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவுடன் 2 சென்ட் நிலத்தை கிராம நிர்வாகி அதிகாரி வழங்கியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வேம்பேடு கிராமத்தில் சுமார் 60 ஆண்டுகளாக மலைவாழ் மக்கள் மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு மத்திய, மாநில அரசு நிதி உதவியுடன் வீடுகள் கட்டிக்கொள்ள பட்டா வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட 47 குடும்பங்களுக்கு குருபுரம் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் வீடுகள் கட்டிக்கொள்ள பட்டாவுடன் கூடிய தலா 2 சென்ட் நிலம் வருவாய்த்துறையினர் வழங்கினர். இந்நிலையில் பட்டா வழங்கி சுமார் 1.5 வருடங்கள் ஆன நிலையில் இடத்தை வருவாய்த்துறையினர் அளந்து வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் உத்தரவின் பேரில் மெய்யூர் கிராம நிர்வாகி அதிகாரி அதிசயகுமார் தலைமையில் தலா 2 சென்ட் நிலத்தை அளந்து பயனாளிகளுக்கான இடத்தை வழங்கியுள்ளனர். தென்காசி மாவட்டத்திற்கு வரும் வி.கே. சசிகலாவிற்கு அதிமுக கொடியை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் வி.கே. சசிகலா சுற்றுப்பயணம் செய்ய உள்ள நிலையில் சுற்றுப்பயணத்தை தென்காசியில் இருந்து தொடங்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி சசிகலா தென்காசி மாவட்டத்திற்கு வர இருப்பதாகவும் கொடியேற்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதாகவும் சசிகலா ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்திற்கு வரும் வி.கே. சசிகலா சுற்றுப்பயணத்தின் போது அதிமுக சின்னம் கொடியை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என தென்காசி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பாக செயலாளர் சிவகுமார் தலைமையில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். செங்கம் ஆட்டு சந்தையில் பல லட்சம் ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் அமோகமாக விற்பனையானது. ஆடி மாதம் இன்னும் சில தினங்களில் பிறப்பதை ஒட்டி குலதெய்வ வழிபாட்டிற்கும் வீட்டு விசேஷங்களில் விருந்து வைக்கவும் ஆடு, கோழிகள் வாங்க ஆட்டு சந்தைக்கு அதிக அளவில் பொதுமக்கள் கூடியதால் வழக்கத்தை விட கூடுதல் விலைக்கு ஆடுகள் விற்பனையானது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தாம்பரத்தில் போதைக்கு எதிரான மாணவர் இயக்க பேரணி நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரம் அரங்கநாதபுரத்தில் சமூக நீதி மாணவர் இயக்கம், அஸ்மா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி இணைந்து போதைக்கு எதிரான மாணவர் பேரணி நடத்தினர். இதில் போதைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் முக்கிய வீதி வழியாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியினை மேற்கொண்டு போதை வியாபாரத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். போதைக்கு எதிராக பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி, உதவி ஆணையாளர் நெல்சன், அஸ்மா நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளாளர் உட்பட சமூக நீதி மாணவர் இயக்க நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மப்பேடு வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பயிற்சி அளித்து உணவுகளில் பொதுமக்களுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என அறிவுரை வழங்கினர். தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மப்பேடு புத்தூர் வட்டார அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் உணவகம், பேக்கரி மற்றும் விடுதி உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்பு குறித்து ஒருநாள் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் இன்று பதுவஞ்சேரியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் தாம்பரம் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கலந்து கொண்டு வணிகர்களுக்கு பயிற்சி அளித்தார். இதனைத் தொடர்ந்து துரித உணவகங்கள், பேக்கரி, ஓட்டல்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு உணவுப் பொருட்களை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்போது பொதுமக்களின் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை கடைகளில் விற்பனை செய்யக்கூடாது எனவும் அறிவுரை வழங்கினார். பயிற்சியின் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. போச்சம்பள்ளியில் I2K போச்சம்பள்ளி மாரத்தான் சார்பில் முதலாம் ஆண்டு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் I2K போச்சம்பள்ளி மாரத்தான் சார்பில் முதல் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து நடத்தினர். இந்த மாரத்தான் காடுகளை காக்கும் பொருட்டு நடைபெற்றது. இதில் 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் தூரங்களுக்கான போட்டி நடைபெற்றது. இதில் பர்கூர் MLA மதியழகன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் இன்று காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருவதால் களை கட்டி வருகிறது. காவிரி ஆற்றில் கடந்த சில நாட்களாக குறைந்த அளவே நீர்வரத்து உள்ளதால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்த அளவே காணப்பட்டது. இந்த நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர். மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் குவிய தொடங்கியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.